தமிழ்நாடு அரசோட தஞ்சாவூர்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனையில சில காலி பணியிடங்கள் இருக்கு. அது நிரப்பும் பட்சத்துல இப்ப வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இதனுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். தஞ்சாவூர்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியில ஒரே ஒரு காலி பணியிடங்கள் மட்டும் இருக்கு. அது நிரப்பும் விகிதத்துல இப்ப வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தாராளமா விண்ணப்பிக்கலாம். ஆனா இதனுடைய பணி நியமனம் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல தான். இதற்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா, தபால் மூலியமா மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் அப்படிங்கிற அதிகார இணையதளம் இருக்கு. அந்த இணையதளத்துல போய் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அந்த விண்ணப்பத்தோடு உங்களுடைய புகைப்படங்கள், உங்களுடைய கல்வி சான்றிதழ், இன்னும் பிற ஆவணங்கள்லாம் சேர்த்து அந்த தபாலுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தபாலுக்கு அனுப்ப வேண்டிய முகவரியை நாங்க கீழே கொடுத்துருக்கோம். நீங்க தாராளமா அதை பயன்படுத்திக்க பாருங்க. அதே மாதிரி அந்த அதிகார இணையதளமும் நாங்க கீழே கொடுத்திருக்கோம். நீங்க அதை பயன்படுத்திக்க பாருங்க. இப்போ என்ன வேலைக்கான அறிவிப்பை இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா, கணக்கு உதவியாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேலைக்கான அறிவிப்பு தான் இவங்க விட்டுருக்காங்க. இதற்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும், நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னா மேக்சிமம் ஒரு டிகிரி, அதாவது பிஎஸ்சி இல்லைன்னா பிகாம் மேத்தமேட்டிக்ஸ் சார்ந்த படிப்புகள் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 18,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு எப்படி ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா, நேர்காணல் தான் நடக்கும். அப்போ நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உங்களுடைய கல்வி சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க தபால் போஸ்ட்டுமே நேரா கொண்டு கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாச நாட்களுமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 30/9/2025 இந்த தேதியை தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்களா கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தமாவே ஒரே ஒரு காலி பணியிடங்கள் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சீக்கிரமா இந்த வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க. சோ யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதியான நபர்னு நீங்க நினைக்கிறீங்களோ கூடிய விரைவில் இந்த வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க.